ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 11/6/2024 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் வைகாசி மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை பஞ்சமி திதி மாலை 5:27 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை ஷஷ்டி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா ஆயில்யம் நட்சத்திரம் இரவு 11:37 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து மகம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வியாகாத்தம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:45 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:31 சந்திர உதயம் என்பது காலை 9:52 சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 10:43 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:16 முதல் 5:45 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 3:20 முதல் 4:55 வரையிலும், யமகண்ட காலம் என்பது காலை 8:57 முதல் காலை 10:32 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 12:08 முதல் 1:44 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்னைக்கு இரவு 1:33 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு வடக்கே சூலம் காலை 10:52 வரைக்கும் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அறிந்துவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவலும் சொல்லலாம், ஜோதிட தகவலும் சொல்லலாம். சி ராமசாமி அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்விக்கான விடையைத்தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். அவர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சார் தலையெழுத்து என்றால் என்ன? எதுக்கு எடுத்தாலும் இது என்னுடைய தலையெழுத்து, எனக்கு இப்படிதான் எழுதி இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே, இந்த தலையெழுத்து என்றால் என்ன? இதை எழுதி வைப்பது யார் அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. இதை எழுதி வைப்பது யார் அப்படின்னு சொன்னா இதை நாம் தான் எழுதி வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம தான் எழுதி இருக்கோம்னு சொன்னா முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும்னு சொல்றா இல்லையா? நம்ம என்ன விஷயத்தை பண்றோமோ, எதை விதைக்கிறோமோ அதைத்தானே அறுக்கப் போகிறோம், அதைத்தானே அறுவடை செய்ய போகிறோம். ஆக தலையெழுத்தை எழுதி வைத்தது யாருன்னு சொன்னா நம்ம தான் எழுதி வச்சிருக்கோங்கிறத புரிஞ்சுக்கணும். முதல்ல தலையெழுத்துன்னா என்ன சார், எதை கொண்டு இதனை தீர்மானிக்கிறார்கள், தலையில என்ன எழுதி இருக்கு அப்படின்னு சொல்றா இல்லையா, இதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னா, இந்த தலையெழுத்து அப்படின்னு சொன்னால் இதைதான் தலை விதி அப்படின்னு சொல்றா தெரியுமா? ஜோதிடவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது உங்களுடைய ஜாதக கட்டத்திலே அந்த ராசி கட்டம் அல்லது பாவஸ்புட்டம்னு சொல்றா இல்லையா, அந்த ஸ்புட்டத்திலே லக்னம் அப்படின்னு ஒரு விஷயம் எழுதியிருப்பா. லாவண்ணா அப்படிங்கிறத போட்டு சுழிச்சு கீழே 2 கோடு மாதிரி இப்படி கிராஸ்ல போட்டிருப்பா. அதுதான் உங்களுடைய தலையெழுத்து அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். தலை பகுதி அப்படிங்கிறத ஜோதிடவியல் எதுல தீர்மானிக்குதுன்னு பார்த்தோம்னா அந்த 1ஆம் பாவம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த லக்ன பாவம், அதைத்தான் தலை அப்படின்னு சொல்றா. அதிலே எப்படி அமைந்திருக்கிறதோ, அந்த லக்ன பாவத்திலே எந்த கிரகமானது அமர்ந்து கொண்டிருக்கிறதோ அதுதான் நம்மை வழி நடத்தும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒரு சில பேருக்கு பார்த்தோம்னா லக்னத்திலேயே சுக்கிரன் அப்படிங்கிறவர் உட்கார்ந்துருப்பார். லக்னத்திலேயே சுக்கிரன் இருக்கிற பார்த்தோம்னா என்ன விதமான கஷ்டங்கள் வந்தாலும் கூட அதை சமாளிக்கின்ற விதமாக அந்த மகிழ்ச்சிகரமாக நடந்து கொள்ள வேண்டிய அந்த தன்மையை பெற்றிருப்பார்கள். அதே மாதிரி லக்னத்திலேயே குரு அப்படிங்கிறவர் உட்கார்ந்து இருந்தார்னா அவர் எப்பொழுதுமே நீதி நேர்மை நாணயம் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிட்டு இருப்பா. லக்னத்திலேயே செவ்வாய் இருந்தால் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். லக்னத்திலேயே சந்திரன்கிறது உட்கார்ந்து இருந்ததுன்னா அன்பு பாசம் கனிவு பரிவு இந்த மாதிரியான குணங்களை பெற்றிருப்பார்கள். ஆக ஒருவருடைய லக்னத்திலே என்ன கிரகமானது உட்கார்ந்து கொண்டிருக்கிறதோ அந்த கிரகம்தான் அவருடைய தலையெழுத்தினை தீர்மானிக்கிறது. சரி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம தான் எழுதுறோம்னு சொன்னீங்களே, இப்ப கிரகம் வந்து தீர்மானிக்குதுன்னு சொல்றீங்களேன்னு சொன்னா இது எப்படி அமையும் என்று சொன்னால் அந்த கர்மான்னு சொல்றோம் இல்லையா, அந்த பூர்வ ஜென்ம பயன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா,
அதனை கொண்டுதான் இந்த தலையெழுத்து என்பதும் அமைகிறது. அதாவது இந்த லக்ன பாவம் என்பது நாம் முன் ஜென்மத்தில் செய்த கர்மாவின் அடிப்படையில் தான் அமைகிறது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். சார், என்னுடைய ஜாதகத்துல பார்த்தோம்னா லக்னத்துல எந்த கிரகமுமே உட்காரலையே, எந்த கிரகமும் இல்லைன்னும் பொழுது இதை யார் தீர்மானிப்பா அப்படின்னு சொன்னா அந்த லக்னாதிபதின்னு சொல்றோம் இல்லையா. உதாரணத்திற்கு ஒரு கும்ப லக்னம்னு எடுத்துட்டோம்னா லக்னத்துல எந்த கிரகமுமே இல்லைன்னு சொன்னா கூட அந்த லக்னாதிபதி கும்ப லக்னத்திற்கு அதிபதியாகிய அந்த சனி என்கின்ற கிரகம் எந்த பாவத்திலே அமர்ந்திருக்கிறதோ அந்த சனியினுடைய பலம் என்பது எப்படி அமைந்திருக்கிறதோ அதற்கேற்றார் போல்தான் அவருடைய விதி பயன் என்பது கிடைக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். லக்னாதிபதி 10லே அமர்ந்திருந்தால் அவர் ஒரு கடுமையான உழைப்பாளியாக இருப்பார், எப்பொழுதுமே வேலை பார்த்து கொண்டே இருப்பவராக இருப்பார். லக்னாதிபதி என்பவர் லக்னத்திலேயே ஆட்சி பலத்தோடு இருந்தால் அவர் மிகவும் பலசாலியாக, அதாவது ஆன்ம பலம் பெற்றவராக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றது. ஆக உங்களுடைய தலையெழுத்து என்றால் என்னன்னு சொன்னா அந்த லாவண்ணான்னு போட்டிருக்கு இல்லையா, அதை சுழிக்கிறார்கள் அல்லவா, அதைத்தான் எப்படி சொல்லுவா கிராமத்துல பார்த்தோம்னா அவனுடைய சுழி சரியில்லை அப்படின்னு சொல்லுவா தெரியுமா. அவனுடைய சுழி சரியில்லைன்னு சொன்னா அந்த லக்னம் என்பது சரியில்லைன்னு அர்த்தம். அதாவது லாவண்ணாங்கிறத சுழிக்கிறோம் இல்லையா, இதைத்தான் அவர்கள் அந்த சுழி அப்படிங்கிற வார்த்தையில உபயோகப்படுத்துகிறார்கள். தலையெழுத்து என்றால் என்னன்னு சொன்னா உங்களுடைய லக்ன பாவமும் லக்னத்திலே இருக்கக்கூடிய கிரகங்களினுடைய தன்மையும் லக்னாதிபதி அமர்ந்திருக்கின்ற நிலையும் இவைதான் உங்களுடைய ஜாதகத்திலே, அதாவது உங்களுடைய வாழ்க்கையிலே என்ன நடக்கும் என்பதை தீர்மானிக்கிறது அல்லவா. ஒரு சில பேருக்கு பார்த்தோம்னா மிச்ச பாவங்கள்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கும், 10ஆம் பாவங்கிறது நல்லா இருக்கும், நல்ல உத்தியோகம்ங்கிறது இருக்கும். அதே மாதிரி 11ல பார்த்தோம்னா நிறைய கிரகங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கும், நல்ல தனலாபம்ங்கிறதெல்லாம் இருக்கும். ஆனால் இந்த லக்னத்திற்கு அதிபதியானவர் சரியாக அமர்ந்தில்லை, அல்லது லக்னத்துல ஒரு வீக்கான கிரகம் உட்கார்ந்துட்டு இருக்கு, லக்னாதிபதி போய் ஒரு 8ல உட்கார்ந்துட்டு இருந்தான்னு சொன்னா இவருக்கு என்ன சொத்து சுகம் இருந்தாலும் எவ்வளவு பெரிய உயர் பதவி என்பது இருந்தாலும் அதனை அனுபவிக்க இயலாமல், அதனை முழுமையாக அந்த சுகத்தினை அனுபவிக்க இயலாமல் பாதியிலேயே அவற்றை இழந்து விடக்கூடிய தன்மை என்பதும் சேர்ந்துவிடும். இதைத்தான் அந்த தலை எழுத்து அப்படிங்கிறது தீர்மானிக்கிறது, அதாவது உங்களுடைய லக்ன பாவமானது தீர்மானிக்கிறது. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.